ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா XAU USD சார்ட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா கோல்டு சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஒரு சிக்னல் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் சார்ட்டுன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே டன். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை சொல்லுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் செல் பண்ணிருக்கோம். உங்களுக்கு கோர்ஸ் ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3999க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக யாராவது இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் மீதி இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம். அதுதான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா? ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தோம்னா சிஹெச் கொடுத்து அப் ட்ரெண்டுக்கு போகுது. மறுபடியும் உடச்சிட்டு கீழே டவுன் ட்ரெண்ட் ஆகுது. மறுபடியும் மேலே ஒரு சிஹெச் கொடுத்து அப் ட்ரெண்டுக்கு போகுது. இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு இதை தான் கோல்டு ஃபாலோ பண்ணிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பை பண்ணுறோம். சரிங்களா? இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பை பண்ணுறோம். பை பண்ணிவிட்டு நம்மளுடைய டார்கெட் எங்கே வைக்கிறோம் அப்படின்னா ரீசன்ட் ஸ்விங் ஹை, அதுக்கு முன்னாடி இருக்கிற நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். சரிங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1:7 நமக்கு வேலிட் இருக்குது. 1:7. சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு டிபி ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த டிஸ்கார்டில் இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் சார்ட்டை இது நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டி. இதில் நம்ம ஆல்ரெடி டிபி அப்டேட் பண்ணியிருக்கோம். டிபி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடலாம். இது பாதி ட்ரேடு நடந்துகிட்ருக்கிறப்ப முன்னாடி நம்ம இந்த சிக்னலுக்கு வரதுக்கு முன்னாடி ஜோனுக்கு வரதுக்கு முன்னாடி கொடுத்தது ரொம்ப ப்ரீவியஸாக இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நிறைய சார்ட்ஸ் இடையில இருக்குது டோட்டலாக. ஸோ அந்த சார்ட் இல்லை. ஸோ பிரேக் ஈவன் பண்ண சார்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு பி அப்டேட் போட்டு விட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த டிபி ரீஎன்ட்ரியில் தான் நமக்கு இது கிடச்சிது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஓகே இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த பிளேஸில் வந்தோடனே. பட் 2 சிஹெச் வேணும் அப்படின்றதுனால நம்ம டைரெக்டாக அந்த பிளேஸில் செல் பண்ணாமல் அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு இம்பேலன்ஸ் ஜோனில் தான் நம்ம இதே நம்ம கம்யூனிட்டிக்கு ஷேரே பண்ணோம். இதுதான் அந்த ஜோன். கோர்ஸ் இது பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் ஏன் இந்த ஜோன் நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த ஜோன். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். இது ஃபஸ்ட் என்ட்ரி. ஃபஸ்ட் என்ட்ரியில் நமக்கு ஃபுல் டிபி தரலை. பாதியிலே பிரேக் ஈவன் நம்ம பண்ணிட்டோம். ஃபுல் டிபி நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரியில் தரலை. ஐ திங்க் பாதி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட்டு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டே நமக்கு கிடச்சது. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 1:5 கோல்டில் 1:5 அப்படின்றது நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு தான். பிப்ஸு அந்த கால்குலேஷனில் கோல்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ஸ் உங்களுக்கு நார்மலாகவே அதிகமாக தான் வரும். 5532 பிப்ஸு. சரிங்களா? அடுத்த ஒரு என்ட்ரி கிடச்சிது. அதில் தான் நம்மளுடைய ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. சரிங்களா? ஜோனை நம்ம மாற்றவே இல்லை. ஜோன் இதே தான். உங்களுக்கு ஜோன் இதே ஜோன் தான். ஸ்டாப் லாஸு டேக் ப்ராஃபிட் இங்கே இருக்கிற நான் மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் அடிச்சிருச்சு. அடிச்சுட்டு நம்ம எந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருந்தோமோ
அதே ஆர்டர் பிளாக்கில் பட்டு மறுபடியும் மேலே போகுது. பட் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில். சரிங்களா? ஸோ இதை தாண்டிடுச்சு அப்படின்னா வந்து தாராளமாக மேலே போகும். இதை தாண்டலை அப்படின்னா இதில் பட்டு இங்கே கீழே வந்துடும். சரிங்களா? லைவாகவே சிக்னல் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க, சிக்னலாக எடுத்துக்க வேண்டாம் யாருமே. சரிங்களா? இப்படி பார்த்தோம்னா கூட ஒரு 1:4 வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். 15 மினிட்ஸில் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1:10 தாராளமாக கிடைக்கும். ரீஃபைன் பண்ண தெரிஞ்சதுன்னா 15 மினிட்ஸில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ டோட்டலாக இதோட பிப்ஸ் ரேஷியோ வந்து சும்மா கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ பிப்ஸு இல்லை ரிஸ்க் ரிவார்டு அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ பிப்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு 7750 பிப்ஸு. சரிங்களா? கோல்டில் வந்து சாதாரணமாகவே பயங்கரமாக வால்டைல் இருக்கும். சரிங்களா? இல்லாமல் இருக்காது. ஸோ கோல்டில் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எஸ்எல்ல வந்து பஃபர் வைக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பிப்ஸு 3 பிப்ஸு அது வந்து எஸ்எல்க்கு மேலே வந்து வைங்க. அப்போ வந்து எஸ்எல் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹிட் ஆகாது. ஓகேங்களா? ஓகே டன், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒன்ஸ் அகேன் வந்து சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணுறோம். கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட கோர்ஸ் வந்து 3999 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக யாராவது இருக்கீங்க அப்படின்னா வந்து என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.